எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு வெங்காய பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இது என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் வெறும் சட்டியில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வறுக்கணும், இல்லைன்னா கருகிரும். இப்போ எப்படி வெங்காய பச்சடி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இதோட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதோட நம்ம வறுத்து வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த புளி தண்ணி அதில் விட போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ வெங்காய பச்சடி ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் ரைஸில் பருப்பு குழம்பு ஊற்றி இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.